இப்போது ஈவினிங் வந்து ஒரு புது டாஸ்க் வந்திருக்கு. யாருடா பெருங்காயம் ஹவுஸ்மேட் டாஸ்க். அதுதான் அந்த டாஸ்க்கோட பேர். இதில் என்னென்னா, அந்த ஹெல்த்தி கிராசர் பெருங்காயம் இருக்குல்ல, அது வந்து மைதாலாம் இல்லாமல் இருக்குன்னு அதை பற்றியெல்லாம் ரீட் பண்ணிவிட்டு விக்ரம் தான் டாஸ்க் லெட்டர் ரீட் பண்ணுறாரு. ஸோ ஒருத்தரோட பெடஸ்டல் எல்லா கண்டஸ்டன்ஸோட பெடஸ்டல் வச்சுருப்பாங்க போல இருக்குது. ஸோ ஒரு பெருங்காய டப்பா எடுத்துகிட்டு போய் யார் அந்த வீட்டோட பெருங்காயம்னு சொல்லி அவங்க மேலே வைக்கணும். நான் ஃபஸ்ட்டு அது நெகட்டிவ்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த வீட்டில் எப்போ ஒரு கஷ்டம் வந்தாலும் யார் ஆறுதல் சொல்லுவாங்க, யார்கிட்ட போனால் கண்டிப்பாக ஓப்பன் ஆர்ம்ஸில் நம்மளை ரிசீவ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி எந்த கண்டஸ்டன்ட் இருக்காங்களோ அவங்கள போய் பார்த்து ரீசன் சொல்லிவிட்டு அவங்க மேலே போய் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் யார் மேக்ஸிமம் பெருங்காயம் வாங்கி வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்து ஒரு பெருங்காயம் போட்ட மோர் எல்லா ஹவுஸ்மேட்ஸ்க்கும் பண்ணி கொடுக்கணும். இதுதான் அந்த டாஸ்க்கு. அதில் பிக் பாஸ் மெயினாக என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லாரும் ரத்தின சுருக்கமாக வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ உடனே டாஸ்க் லெட்டர் ரீட் பண்ணி முடித்தோடனே எல்லோரும் கேட்குறாங்க, நம்ம சாப்பிட்டுட்டு அப்புறமா டாஸ்க் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பிக் பாஸ் சொல்கிறாரு, சாப்பிட்டுட்டு டாஸ்க் பண்ணுறதா? பெஸ்ட் பர்ஃபார்மர்ஸ் ஒஸ்ட் பர்ஃபார்மர் டாஸ்கில் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் 1 மணி நேரம், ஒஸ்ட் பர்ஃபார்மர் 3 மணி நேரம். அப்போ பண்ண தெரிஞ்சதில்ல. ஸோ இப்போ பண்ணுங்கள், ஒன்றும் ஆகாது. டாஸ்க்கை முடிச்சுட்டு சாப்பிட்டா போதும். இப்போ எல்லோரும் போய் யூனிஃபார்ம் போடுங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்காரு. ஸோ இந்த இதில் யார் வாங்குவாங்கன்னு நான் பார்க்கலாம். நான் நினைக்கிறேன் சபரி வின் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.